Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 6வது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ கொத்தமல்லி சாதம் பண்ணாங்க. அதுக்காக பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த ஆயில் ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சுங்க. இதில் ஒரு பீஸ் பட்டைங்க, அடுத்ததாக 2 ஏலக்காய், 4 போல் கிராம்புங்க, அடுத்தது அதில் ஒரு கையளவு மல்லியை போட்டுக்கலாங்க. நல்லா கழுவி க்ளீன் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேங்க. ஒரு கையளவு மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. உள்ள எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு பொடிசாக கட் பண்ணிட்டேங்க. இப்போ அதில் ஒரு காரத்துக்கு 2 பச்சை மிளகாங்க. நல்லா பெருசாக இருக்கிறதுனால 2 சேர்த்துருக்குறேன். இப்போ சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 3 தக்காளி பழம். நீங்கள் பெருசாக எடுத்திங்கன்னா 2 தக்காளி பழம் போதுங்க. இது எல்லாமே ஒன்று சேர நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிற தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாக வரட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஆற வச்சுட்டு அரைக்கணுங்க. அதனால் தக்காளி நல்லா வதங்கி சாஃப்டாக வரட்டும். தக்காளி நல்லா சாஃப்டாக வதக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதில் சேர்த்துருந்த தக்காளி நல்லா குழைய வதங்கிருச்சுங்க. இப்போ அதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்தது நம்ம கொத்தமல்லி சாதம் பண்ணலாங்க. அதுக்கு குக்கர் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ அதில் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அடுத்ததாக அதில் ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, சின்ன பீஸ் பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசிங்க, 2 கிராம்பு, ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகட்டும். அது வரை இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் நல்லா போகட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போய் நல்லா ஸ்மெல் வந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் 2 கேரட்டும் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியும் எடுத்து வச்சுருக்குறேங்க. கேரட்டு இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நீங்கள் காஞ்ச பச்சை பட்டாணி எடுத்திங்கன்னா நேரத்தோடையே ஊற வச்சுட்டு இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம சேர்த்துருந்த கேரட்டும் பட்டாணியும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் நம்ம வதக்கி எடுத்த பச்சை மிளகா, மல்லி இலை, தக்காளி அதோட பேஸ்ட்டுங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம வதக்கி எடுத்த மல்லி இலை, தக்காளியோட பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு அவ்வளோத்தையும் இப்போ இதை கேரட்டு பச்சை பட்டாணி கூட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆயில் பிரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா பொடிலாம் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர் நல்லா கலந்து கொடுத்துட்டேங்க. இப்போ ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நமக்கு தேவையான அளவாக ரைஸ் எடுத்து நல்லா கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த ரைஸை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. மசாலா கூட ரைஸ் நல்லா ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மசாலா கூட ரைஸ் எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க.
அடுத்ததாக நம்ம கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு சேர்த்துக்கிறதுனால உப்பு எல்லா இடம் படுற மாதிரி நல்லா மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் அழைச்சிட்டு அந்த தண்ணியை மெஷர் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் வதக்கி அரைச்சிருக்கிறோம். அதோட காரமே போதுமாக இருக்கும். இல்லைன்னா காணாட்டால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இந்த டைமில். அதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் எல்லாம் செக் பண்ணிட்டேங்க. இப்போ குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ விசில் போட்டுக்கலாம். விசில் போட்டுட்டு கரெக்டாக 2 விசில் விடுங்க. சாதம் நல்லா அழகாக பெர்ஃபெக்டாக உங்களுக்கு வெந்து வந்துடுங்க. ஓகேவா? 2 விசில் வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி சாதம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ எந்தளவுக்கு சாதம் நல்லா வெந்து பெர்ஃபெக்டாக உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ கொத்தமல்லி சாதத்தை நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த கொத்தமல்லி சாதம் சும்மா மண்ணமும் டேஸ்ட்டும் சும்மா சொல்லவே வேண்டாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாதத்தை லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம கேரட்டு பட்டாணியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சாதம் எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் லஞ்ச் பாக்ஸில் தேவையான ரைஸ்லாம் எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்ததாக இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு குழல் வத்தல் வறுத்தேன். இப்போ அந்த குழல் வத்தலை இன்னொரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொத்தமல்லி சாதத்துக்கும் இந்த குழல் அப்பளத்துக்கும் சும்மா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புங்க. ஈவினிங் குழந்தைங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது லஞ்ச் பாக்ஸ் காலியாக தாங்க வரும். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.